பெல் ஃபேமிலி ப்ரைஸ் த லார்ட். இன்றைக்கு நமக்குள் வர வேண்டிய ஒரு மாற்றம். எனக்கு கர்த்தர் உணர்த்தின ஒரு காரியத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதியாகமம் 1 27 சொல்கிறது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். 2 சொல்கிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. அப்போது கர்த்தர் எவ்வளோ அழகாக நம்மளை படைத்திருக்கிறாங்க, எவ்வளோ அன்போடு ரசித்து ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்கிறாங்க இல்லையா? ஹீ லவ்ஸ் அஸ். ஆண்டவருக்கு நம்ம மேலே ரொம்ப அன்பு இருக்கிறதுனால தானே ஆண்டவர் இவ்வளவு டைம் எடுத்து நம்மளை படைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் பிறக்கிறதுக்கு முன்பாக ஒவ்வொன்றையும் தீர்மானிக்கிறது நம் தேவனாகிய கர்த்தர், அவர் உருவாக்குகிற கர்த்தர். அப்போது ஏன் நமக்குள்ள இது என்னோடய ஃபேஸ் நல்லா இல்லை அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம் அப்படின்னா, அது பிசாசு கொண்டு வருகிற ஒரு காரியம். அப்போது ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த அழகான ஃபேஸ், இந்த அழகான பாடியை நம்ம அக்செப்ட் பண்ண நம்ம கற்றுக்கொள்ளணும். சில வேளையில் சொல்லுவோம், இப்போ நானும் என்னுடைய வாலிப வயதில் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன், ஐயோ இது நல்லா இல்லை, நான் இப்படி இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்வது உண்டு. ஆனால் கர்த்தர் உணர்த்தின ஒரு காரியம், இது யாரையும் குற்றப்படுத்துவதற்காகவோ இல்லை காயப்படுத்துவதற்காகவோ அல்ல. ஆண்டவர் உணர்த்தின ஒரு காரியம் என்னென்னா, நான் உன்னை அழகாக படைச்சிருக்கேன், நீ தேவனுடைய ஆலயம், ரைட்? அவள் தேவனுடைய ஆலயத்தை நான் அழகாக படைச்சிருக்கிறேன், நீ இதில் எதுவும் மாற்றக்கூடாது என்று தான் கர்த்தரனோடு பேசுனேன். நம்மளுடைய நேச்சுரல் ஃபேஸ் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தன்மை நமக்கு வரணும். அதுதான் நமக்கு வர வேண்டிய ஒரு மாற்றம். இப்போது நான் இருக்கிறேன், என்னோட யூனிக்னஸ்ஸே கர்த்தரனை படைத்த விதம் தான். நான் என்று சொன்னேன்னா இதுதான். இப்போ நான் எனக்கு இல்லை, கர்த்தர் கொடுத்த ஐப்ரோஸ் எனக்கு பிடிக்கல, நான் இதை மாற்றப் போகிறேன் என்று சொல்லுகிறேன்னா, அது கர்த்தருக்கு ரொம்ப சோகமாக தானே இருக்கும். இது தேவனுடைய ஆலயம், கர்த்தர் எனக்கு இந்த ஐப்ரோஸை கொடுத்துருக்குறாங்க, நான் இந்த இடத்துல எனக்கு இது பிடிக்கல ஆண்டவரே, நான் மாற்றப் போகிறேன், நீர் எனக்கு தந்தது எனக்கு பிடிக்கல, நீர் என்னை படைத்த விதம் எனக்கு பிடிக்கல, இதை நான் மாற்றப் போகிறேன் என்று நான் நினைக்கும்போது அது கர்த்தருக்கு ரொம்ப கவலையாக தானே இருக்கும். எனக்கு கர்த்தர் ஒரு லிப்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஒரு ஸ்கின் கலர் கொடுத்துருக்குறாங்க, ஒரு விதமான ஐ கலர் கொடுத்துருக்குறாங்க, ஃபேஷியல் ஃபீச்சர் கொடுத்துருக்குறாங்க, ஒரு ஹேர் கலர், பிளாக் கலர் ஹேர் டெக்ஸ்சர், இதெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற ஒரு யூனிக்னஸ் இல்லையா? இதை நாம் ஏற்றுக்கொள்ளணும், இதை நான் அக்செப்ட் பண்ணணும். கர்த்தர் எனக்கு தந்தார், ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் அப்படின்னு நம்ம இருக்கும்போது அது ரொம்ப சமாதானமாக இருக்கும். ஆனால் இப்போ அநேகர் நம்ம வாலிப பருவத்தில் என்ன செய்கிறோம், அதை மாற்றி விட நினைக்கிறோம் இல்லையா? இப்போ நிறைய வளர்ந்தவர்கள் கூட அதை என்ன பண்ணுகிறாங்க, மாற்றி விடுகிறார்கள். எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற ஸ்கின் டோனை மாற்ற நினைக்கிறது, எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற ஃபேஸை முற்றிலும் மாற்றி ஒரு புது உருவத்தை நான் உருவாக்குறது கர்த்தருக்கு பிரியமில்லை. இது ஏன் நமக்குள்ளே வருதுன்னா, நம்ம சொசைட்டியில் இருக்கிற நிறைய பேச்சுகள் கேட்கும்போது நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். இங்கே பாரு உன் முகம் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? இதெல்லாம் எங்கேருந்து உருவாகிறது அப்படின்னா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான். நம்ம நிறைய பேர் சினிமாக்கள் பார்க்கறதுனால அதை பார்த்து அதுபோல் என் முகம் மாற வேண்டும், இல்லை இன்ஸ்டாகிராமில் வேறு பெண்களுடைய ஒரு ஃபோட்டோ பார்த்து அதுபோல் என் முகம் மாற வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், வேதத்தை வாசிங்க, வேதத்தை பார்த்து இந்த வேதம் போல் நான் மாற வேண்டும், இந்த வேதத்தை போல் என் எண்ணம் மாற வேண்டும். ஆட்டோமேட்டிக்காக இயேசுவின் பிரகாசம் உங்கள் முகத்தில் இருக்கும். நீங்கள் எங்கு சென்றாலும் அந்த பிரகாசத்தை வீசும்போது அது ரொம்ப அதிசயமான காரியங்களை செய்யத்தக்கதாக இருக்கும். அதனால் அழகை குறித்தோ இல்லை இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன்னு வருத்தப்படாமல் அதை மாற்றாதீர்கள், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். மாற்ற நம்ம நினைக்க வேண்டாம், இதை நான் கவர் பண்ண நினைக்க வேண்டாம், கர்த்தர் கிரியேட் பண்ணதை நான் கவர் பண்ண நினைக்க வேண்டாம். அதனால் கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார், நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாற்றத்தை உங்கள் வாழ்வில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது பெரிய சமாதானத்தை கர்த்தர் தருவார். God bless you.